நீங்களும் இதுக்கு முன்னாடி பொன்முடி பேசும்போது பேசியிருக்கீங்க, இவர் பேசும்போது பேசுறீங்க. ஆனா பெண்கள் யாரும் பெருசா கொந்தளிக்கலையே இப்படி பேசுறதுக்கெல்லாம். கொந்தளிப்பாங்க, தேர்தல் வரும்போது கொந்தளிப்பாங்க. எப்படிங்க ஏங்க ஒரு பாட்டி அவங்களுடைய அதாவது ரேஷன் கடைக்கு போகிறாங்க, அங்கே ரேஷன் கடையில் அவங்களுக்கு ரேஷன் பொருள் கிடைக்கலன்னு தெரிஞ்சு அவங்க அதுக்கு மன வருத்தத்தை எங்கே தெரிவிப்பது அப்படின்ட்டு ரேஷன் கடைக்காரண்டியாக சண்டை போட முடியும். அப்படின்னும் போது அந்த மன வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு அங்கே ஸ்டாலின் போஸ்டர் இருக்குது. அந்த போஸ்டரை திட்டுறாங்க கண்ணா பின்னான்னு, உன்னையெல்லாம் நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோமே, இப்படி எங்களை வந்து தெருவில் பிச்சை எடுக்க வச்சிட்டியே அப்படின்னு திட்டுறாங்க. திட்டி அவங்களுடைய மன குமுறலை வெளிப்படுத்தும் விதமாக நெருப்படுத்தி அடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் அந்த போஸ்டர் சரியா. முதல்ல அந்த போஸ்டரை அந்த இடத்த ஒட்டினதே தப்பு. ஏன்னா அது மெட்ரோவுடைய அந்த பிரிட்ஜு சரியா, அங்கே ஓட்டக்கூடாது போஸ்டர் சரியா. நீ அங்கே ஓட்டிட்ட அந்த போஸ்டரை அவங்க சிரிப்பால் அடிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு தனிப்படையே நீ அமைக்கிறிய அந்த பாட்டியை பிடிச்சிட்டு வரதுக்கு. எப்படிங்க அந்த பெண்கள் வந்து வெளில வந்து குமுறுவாங்க இல்லை பேசுவாங்க? இந்த இரும்பு கரம் இங்கே வந்து அட்டாக் பண்ணுதோ? அதுதான் சொல்கிறேன். நாங்கள் இரும்பு கரம், நாங்கள் சர்வாதிகாரியாக மாறுவேன். யாரிடம்? போஸ்டர் மீது போஸ்டரை செருப்பால் அடித்து பாட்டியிடம் சர்வாதிகாரியாக மாறுவேன்.